ஒரு வழியா சக்தி, சுந்தரி இந்த மாதிரி அவங்களோட ஆஃபீஸ்ல நெறைய கையாடல் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த ஆதாரத்தோட எல்லார்கிட்டயுமே நிரூபிச்சுட்டாங்க. அதுக்கும் மேல அவங்க ஒரு மாசத்துக்கே ரூ. 5,00,000 வரைக்கும் யாருக்குமே தெரியாம கையாடல் பண்ணியிருக்காங்கன்றத கேள்விப்பட்ட உடனேயே வீட்ல இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. பவானியோ தான் இந்த அளவுக்கு முட்டாளா இருந்திருக்கோமே நெனச்சுட்டு அவங்கள அவங்களாவே குத்தம் சொல்லிட்டு இருக்க. ஆனா பொண்ணையோ இதுக்கப்புறமாவது நீங்க ஒருத்தர கண்மூடித்தனமா நம்பக்கூடாதுன்றதுக்கான ஒரு பாடமா இத எடுத்துக்கிட்டு, இதுக்கப்புறமா இந்த விஷயத்துல என்ன பண்ண முடியுமோ அத பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, அதே மாதிரி பவானியும் பொன்னி சொல்றதுதான் சரி. நான் இந்த விஷயத்துல ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க யாருக்கிட்டயுமே இப்போதைக்கு எதுவுமே சொல்லாம ரூமுக்கு கிளம்பி போக, அப்ப இத பார்த்த ஜெயாவும் சந்திரசேகர் கிட்ட என்னங்க இவ ஏதோ முக்கியமான முடிவு எடுக்க போறேன்னு சொல்லிட்டு போறா, என்ன பண்ண போறான்னு தெரியலையே, எனக்கு இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்பவே கவலையா இருக்குங்க. நம்மளோட குடும்பம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. என் கனவுல வந்த மாதிரியே என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி நொறுங்கி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அந்த போட்டோ உடைஞ்ச விஷயத்த பத்தி பேச சந்திரசேகர் ஜெயாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பொண்ணையோ பவானி ரொம்பவே கஷ்டத்தோட இருப்பாங்கன்னு அவங்க கிட்ட பேசுறதுக்காக அவங்களோட ரூம்க்கு போக, அதே மாதிரியே பவானி அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே இத பார்த்த பொண்ணையுமே அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஆனா பவானியோ மறுபடியுமே தான் பொண்ணிய நம்பாம அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்தினதுக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நான் முடிவெடுத்தேன்னு சொல்லி சொன்னல, அதை உங்ககிட்ட மட்டும் சொல்றேன்னா இதுக்கப்புறமாவும் அந்த ஆளை மன்னிக்கவே போறது இல்ல. அவனை நான் என்னோட வாழ்க்கையில இருக்க இன்னும் ஒரு நிமிஷம் கூட நான் அனுமதிக்க மாட்டேன். அதனாலதான் நான் இப்ப வக்கீலுக்கு கால் பண்ணியிருக்கேன். அவனுக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்க போறேன். இதுக்கப்புறமா அவன் என் வாழ்க்கையில மட்டும் இல்ல, என் பொண்ணோட வாழ்க்கையில கூட தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சிவானி பாப்பாவும் தனக்கு அப்பா இல்லைன்றதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கான வழியை இதுக்கப்புறமா நான் கண்டுபிடிக்க தான் போறேன்னு சொல்லி சொல்ல, உடனே இதை கேட்ட பொண்ணியும் அக்கா எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுங்கக்கா, இது ரொம்ப பெரிய முடிவு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் சிவானி பாப்பாவுக்கு அவங்களோட அப்பானா எந்த அளவுக்கு பிடிக்கும்னு. அவ இப்படி சுந்தரனாவ விட்டுட்டு அவ்வளவு சீக்கிரம் தனியா வருவான்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தாங்கான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சிவானி பாப்பாவோட நிலைமை பத்தி எடுத்து சொல்ல, ஆனா பவானியோ இதை நான் பண்றதே சிவானிக்காக தான். அவளோட லைஃப்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆளு இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இந்த மாதிரி ஒரு தெளிவான முடிவுல இருக்கிறத பார்த்த பொண்ணையும் சரிக்கா உங்களுக்கு என்ன இஷ்டமோ உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்ப பவானியுமே வக்கீலுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னது மட்டும் இல்லாம எல்லாரும் முன்னாடியுமே வச்சு அவங்க எடுத்த முடிவை பத்தி சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ஜெயாவும் சந்திரசேகரும் ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அவங்களுமே பொன்னி சொன்ன மாதிரியே பவானியை கொஞ்சம் நிதானமா யோசிக்க சொல்றாங்க. ஆனா பவானி யாரு பேச்சையுமே கேட்கற மாதிரியே தெரியல. ஆனா இப்படி சுந்தர பத்தி இவ்வளவு சீரியஸா எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு உஷாவும் வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாம அவங்க பவானிக்கு ஆறுதல் சொல்றாங்க. அதுக்கும் மேல தன்னால இன்னுமே சுந்தரன் அப்போ இப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்களான்றத நம்பவே முடியல. ஒருவேளை இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது சதி இருக்குமோன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணிய பார்க்க, ஆனா இதை கவனிச்ச சக்தியுமே எப்பவும் போலயே பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்த சந்திரசேகரும் இப்போதைக்கு தயவு செஞ்சு யார் மேலேயும் யாரும் மாத்தி மாத்தி பழி போட்டு இந்த பிரச்சனையை இன்னுமே காம்ப்ளிகேட் ஆக்காதீங்க. இப்போதைக்கு பவானி எடுத்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்ல, ஆனா பவானியோ நீங்க யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, என் முடிவை நான் யாருக்காகவும் மாத்திக்க போறதில்லன்னு அவங்களோட முடிவுல ரொம்பவே ஸ்டபனா இருக்காங்க. அதனால ஜெயாவுக்கோ என்ன பண்றதுனே தெரியல. ஆனா சக்தியோ நானும் அக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்றேன். ஏன்னா அந்த ஆளை பத்தி இந்த மாதிரி இவ்வளோ உண்மைகள் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் அவனை மறுபடியுமே இந்த வீட்டுக்குள்ள வர்றது அவ்வளோ சரியான விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுமே பவானிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஆறுதலும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஜெயாவோ இப்ப என்ன சொல்லி இவங்க பவானிக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுப்பாங்க, அப்படி சொல்றதா இருந்தா அவங்க பண்ண அந்த கேவலமான விஷயமும் வெளியே வந்துருமேன்னு சொல்லிட்டு சொல்ல, ஆனா சண்முகமோ ஏமா அப்படி வரப்போகுது, பேசாம இப்போ அந்த ஆள் நம்மளோட ஆபீஸ்ல கையாடல் பண்ண விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சோல்ல, அதை வச்சு பேசாம டிவோர்ஸ் வாங்கிடலான்னு சொல்லிட்டு அவங்களுமே பவானிக்கு சப்போர்ட் பண்ண, பவானியும் இதுவும் சரியான முடிவு தான், இதுவே டிவோர்ஸ்க்கான காரணமா நீங்க ஆட் பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம குறிப்பா அவன் மேல இந்த விஷயத்தினால ஒரு கேஸ் கூட போடணும்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான இன்னொரு முடிவு எடுத்து சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு அத்தனை பேருமே அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்க உஷாவோ பவானி அக்கா நீங்க ஏதோ மிகப்பெரிய முடிவை தப்பா எடுத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது, தயவு செஞ்சு அண்ணாமலை இந்த மாதிரி எல்லாம் ஒரு கேஸை போட்டு அவங்களோட வாழ்க்கையை மொத்தமா வீணாக்கிடாதீங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்குன்னு தான் எனக்கு இப்போதைக்கு தோணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியுமே பொன்னியால தான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மேல பழிப்பட பார்க்க, ஆனா இந்த விஷயத்தை கேட்டுட்டு பவானி அவங்கள திட்டுறதுக்காக போகிறதுக்கு முன்னாடியே சண்முகம் ரொம்பவே கோபத்தோட இங்க பாரு, இங்க யாருக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும், நீ சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது, சோ தயவு செஞ்சு இதுல உன்னோட முடிவை எடுத்துட்டு வராத, ஏன்னா அந்த ஆளு இந்த அளவுக்கு என்னோட அக்காவுக்கு துரோகத்தை பண்ணியிருக்கான், அதெல்லாம் உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள அமைதிப்படுத்திட்டு அவங்க பவானிக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்க. ஆனா கோவப்பட்டு உள்ள போன உஷாவும் உடனடியே சுந்தருக்கு கால் பண்ணி வீட்டுல நடந்துட்டு இருக்க விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம நான் இப்பயும் உங்களை தான் நம்புறேன், தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி நீங்க மறுபடியுமே இந்த வீட்டுக்கு வந்துருங்க, இது எல்லாமே அந்த
பொண்ணி பண்ற நாடகம்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா மத்தவங்களால தான் புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க உண்மையாவே சுந்தர் எந்த அளவுக்கு கேவலமான ஆளுன்றது தெரியாததுனால பேசிட்டு இருக்க. சுந்தரோ பரவாயில்ல, உஷா நம்மள நம்புறா, சோ அவளை வச்சு நம்ம எப்படியாவது வீட்டுக்குள்ள போயிடலாம். குறிப்பா நம்ம அவளை வச்சு அந்த பொண்ணிய பழி வாங்காம விடக்கூடாது. நான் அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மிகப்பெரிய பிளான உஷா மூலயமா போடுறதுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்க.